520 GB இருக்கணும் MBன்னு சொல்லிருக்கோம் அது wrong 520 GB is found this hard disk actual capacity is 520 GB ஆனா இங்க வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும்போது எவ்வளவு தான் டிஸ்ப்ளே பண்ணுது 447 GB only displayed so rest of GBs are goes to reserve memory rest of GBs எதுக்கு போயிடுது reserve memory க்கு போயிடுது இங்க பாருங்க இதெல்லாம் நமக்கு reserved so நமக்கு இதெல்லாம் டிஸ்ப்ளே ஆகாது so these are called as reserved so எது மட்டும் தான் நமக்கு இருக்கு C drive and D drive only visible drive so rest of things this one and this one goes to reserve memory so reserve memory க்கு போயிடுது so thus we know how many hard disk நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம் எந்த விண்டோ மூலமா கம்ப்யூட்டர் மேனேஜ்மென்ட் அப்படிங்கற ஒரு விண்டோஸ் மூலமா அதுல நமக்கு disk 0 அப்படினா சரி இல்ல disk 0 ன்னு இருக்குது எனக்கு disk 1 disk 2 disk 3 disk 4 அப்படினீங்கன்னா எனக்கு 5 hard disks are found ஏனா first hard disk index number is 0 last hard disk number is 4 so 0 to 4 count 5 so 5 hard disk occupied this laptop நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து disk 4 ல இருந்து disk 0 to disk 4 வரைக்கும் இருந்துச்சுனா நமக்கு டேரக்ட் 5 hard disk இருக்கு அப்படினு தெரிஞ்சுக்கலாம் இங்க here still till found only one hard disk because of that only here displayed disk 0 அதனால தான் இங்க என்ன டிஸ்ப்ளே ஆகுது disk 0 ன்னு டிஸ்ப்ளே ஆகுது சோ நமக்கு வந்து இங்க வந்து நான் எதை க்ளோஸ் பண்றேன் கம்ப்யூட்டர் மேனேஜ்மென்ட் அப்படிங்கறத க்ளோஸ் பண்றேன் ஓகே குட் சோ நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம் அப்படினீங்கன்னா how to make a folder how to make sub folders how to make files எல்லாமே பார்த்திருக்கோம் இத வந்து ஒரு rapid speedல பார்த்துருவோமே control shift n make new folder அதுல வந்து drinks அப்படினு சொல்லிட்டு ஒரு folder கிரியேட் பண்றேன் அதுக்குள்ள here I want make 3 sub folder with the help of control shift n keys அதாவது control shift n keys நான் 3 தடவை பிரஸ் பண்ண போறேன் எத்தனை folder கிரியேட் பண்றதுக்கு 3 folders கிரியேட் பண்றதுக்கு first folder is name is called as hot second folder name is called as soft third folder name is called as cool இப்போ நான் coolங்கற ஒரு folderக்குள்ள என்டர் ஆயிட்டேன் coolங்கற ஒரு folderக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு நான் என்ன கீ பிரஸ் பண்ணேன் cooler செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கீ பிரஸ் பண்ணேன் அவ்வளவுதான் நம்ம வந்து அதுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் here I press right mouse button பிரஸ் பண்றதுக்கு என்ன கீ பிரஸ் பண்றாங்க shift F10 கீ பிரஸ் பண்ணுங்க அப்படிங்கறாங்க சரி இல்ல shift F10 கீ பிரஸ் பண்ணிட்டேன் அதுல என்ன ஷார்ட்கட் மெனு டிஸ்ப்ளே ஆகுது எனக்கு ஷார்ட்கட் மெனு டிஸ்ப்ளே ஆகுதுல I want try to press நியூங்கற ஒரு மெனு ஐட்டத்தை கிளிக் பண்ணனும் நான் லைக் பண்றேன் அப்ப மவுஸ் மூலமா போயும்போது நம்ம இந்த நியூ அப்படினு பிரஸ் பண்ணுவோம் ப்ளீஸ் கீபோர்ட் மூலமா நீங்க எப்பவுமே ஆபரேட் பண்ணும்போது ரேபிட் ஸ்பீட்ல நம்ம வந்து அந்த டாஸ்கை டன் பண்ணிடலாம் வித் இன் ஷார்ட் பீரியட்ல சார் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படினீங்கன்னா இல்ல ரைட் மவுஸ் பிரஸ் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ பிரஸ் பண்ணனும் shift F7 சாரி shift F10 கீ பிரஸ் பண்ணலாம் அல்லது கீபோர்டுல நமக்கு கண்ட்ரோல் அண்ட் விண்டோஸ்க்கு நடுவுல ஒரு கீ இருக்கும் அந்த கீயை கூட பிரஸ் பண்ணலாம் அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு கீபோர்டோட ரைட் ஹேண்ட் சைடுல விண்டோஸ் கீக்கும் கண்ட்ரோல் கீக்கும் சென்டர்ல ஒரு கீ இருக்கும் அது that key is also helps to display shortcut menu அந்த கீயையும் பிரஸ் பண்ணினா அது எதுக்கு ஈக்குவல் எனக்கு ரைட் மவுஸ் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு ஈக்குவல் அந்த ரைட் மவுஸ் பட்டன் எதை டிஸ்ப்ளே பண்ணும் ஷார்ட்கட் மெனு அல்லது ஆட்டோ வெப் மெனுவை டிஸ்ப்ளே பண்ணும் அப்போ கீபோர்டோட விண்டோஸ் அண்ட் கண்ட்ரோல் கீக்கு நடுவுல இருக்கிற கீயை பிரஸ் பண்ணா கூட that is also equivalent to right click or try to display shortcut menu ஓகே சரி இப்போ அந்த கீ இல்லைனா அப்போ press shift F10 கீ நம்ம அப்ப என்ன பிரஸ் பண்ணிக்கோ shift F10 கீ பிரஸ் பண்ணிக்கோ சரி இல்ல நான் வந்து நியூ அப்படிங்கற ஒரு சப் மெனுக்குள்ள என்டர் ஆகணும் சரி எப்படி சார் சப் மெனு சொல்றீங்க view sort by group by view sort by group by give access to new these are called as sub menu அப்ப இது மெனு அப்படினா இங்க menus அப்படினு எதுவுமே கிடையாது மெனு ஐட்டம்ஸ் வேணா இருக்குது எப்படினீங்கனா refresh customize this folder paste shortcut undo rename open PowerShell window here and properties these are called as menu item so இப்போ இந்த லைன்ஸ் வருது இல்லையா இது பேர் என்னன்னா menu separator சரி இப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணனுமா எஸ் இந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணனும் அப்படி இல்லாட்டி நம்ம
ஷர்ட்டை செப்பல்னு சொல்லுவோம், செப்பலை ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ சொல்லக்கூடாது. இப்போ நம்ம அதுக்காக தான் நம்ம இங்கே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம தீஸ் ஆர் கால்ட் அஸ் சப் மெனு. அப்போ என்னென்ன சப் மெனுஸ் இருக்கு? வியூ, சார்ட் பை, குரூப் பை, give access to and new. These are called as sub menu. Rest of things are called as menu item. This line is called as menu separator. சரி சார், இதெல்லாம் ஓகே நீங்க இப்ப சொன்னதெல்லாம். ஏன் சார் இங்க ட்ரிபிள் டாட் கொடுத்திருக்காங்க? இத ட்ரிபிள் டாட்னு சொல்லக்கூடாது. this triple dot called as ellipse. அதாவது eclipse வேற, ellipse வேற. அதாவது this ellipse indicate dialog box will appear. dialog box வரப்போகுது அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு தான் ellipse இங்க கொடுத்திருக்காங்க. ellipse is nothing 3 dot and so on னு சொல்லுவாங்க ஜெனரலா. இப்போ இந்த triple dot is called as ellipse. This ellipse indicate dialog box will appear when you are press customize this folder menu item. customize this folderங்கிற ஒரு மெனு ஐட்டத்தை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த எலிப்ஸ் ஷைன் கொடுத்திருக்காங்க, SIGN. so this is called as dialog box. சரி சார், இது எப்படி சார் dialog box னு சொல்றீங்க? dialog box only process without restore or maximize control box. அதாவது dialog boxல மட்டும்தான் என்ன இருக்காதா, நம்மளுக்கு restore or maximize control box இருக்காது. சரி சார், restore or maximize control boxனா see in back. so இங்க வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது? restore or maximize control box found in window. இது வந்து நமக்கு அந்த ஃபைல் மேனேஜரை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? விண்டோன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு இதுல வந்துட்டு in case this window is missing restore or maximize control box, then this window is also converted to dialog box. dialog boxல restore or maximize control box இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த dialog box window அப்படின்னு சொல்லுவோம். சரி சார், ஓகே. இப்போ நீங்க dialog boxக்கு விண்டோக்கு எனக்கு டிஃபரன்ஷியேட் புரிஞ்சிருச்சு. அதாவது விண்டோஸ் பாக்ஸ்ல என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்மளுக்கு restore or maximize control box இருக்கும், dialog boxல restore or maximize control box இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, குட். இப்போ இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. dialog box process with only close control box. அதாவது க்ளோஸ்ங்கிற ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. குட். ஸோ நம்ம இப்போ வந்து கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு லிட்டில் பிட் டிஃபரன்ஷியேட் தெரியும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் dialog box அண்ட் விண்டோ அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும். ஓகே, ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எகெயின் வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து அதாவது பாஸ்ல வச்சுருந்தேன், அதனால எகெயின் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூல் இஸ் ஏ சப் ஃபோல்டர் ஆஃப் ட்ரிங்க்ஸ் ஃபவுண்ட் அண்டர் ஆன் சி டிரைவ். ட்ரிங்க்ஸுங்கிற ஒரு ஃபோல்டர் எதுக்கு கீழே இருக்குதுன்னா சீன்ற ஒரு டிரைவ்குள்ளார இருக்குது. அப்போ ட்ரிங்க்ஸ்குள்ளே இருக்கிற சைல்ட் ஃபோல்டர் யார்? கூல். அப்போது இது வந்து எனக்கு வந்து சைல்டு அப்படின்னீங்கன்னா இதோட பேரண்ட் யார்? ட்ரிங்க்ஸ். கிராண்ட் பேரண்ட் யார்? சி. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து எனக்கு சைல்டு அப்படின்னீங்கன்னா இதோட பேரண்ட் ட்ரிங்க்ஸ், இதோட கிராண்ட் பேரண்ட் சி. அப்போ ஹியர் ஐ வாண்ட் ட்ரை டு மேக் 3 files. அதாவது ஃபைல் இஸ் கால்ட் அஸ் நான் கண்டெய்னர் காம்பனன்ட். அதாவது ஃபைலுக்குள்ளார ஒரு ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஃபோல்டருக்குள்ளார வேணா நம்மளால என்ன கிரியேட் பண்ண முடியும்? ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபோல்டர் இஸ் கால்ட் அஸ் கண்டெய்னர் காம்பனன்ட். அதாவது சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, வேனுக்குள்ளார சாக்லேட் பாக்ஸ் வைக்கலாம். அதாவது ஈச் பாக்ஸ் ஹேஸ்